தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுத்துலேயுமே ஒர்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எந்தவித டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுத வேணாம். நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணி இன்டர்வியூ வழியாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகி நீங்கள் ஜாபுக்கு போயிடலாம். என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து போட்டுடுறேன். உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் நான் என்னோடய சேனலில் ஜாப் வேக்கண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு ஆல் கொடுத்துக்கோங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஜூலை மந்த் ஃபஸ்ட் வீக்கில் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து ஏற்கனவே ஒன்று வந்து போட்டிருக்கேன். ஸோ என்னோடய சேனலில் நீங்கள் செக் அவுட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இருக்கும். தென் வந்து கவர்மெண்ட் ஜாப்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளார நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்னை துறைமுகத்தில் வந்து வேலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் டிப்டி டிராஃபிக் மேனேஜர் ஒர்க்குக்கு. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம். 80,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2,20,000 வரைக்கும் நீங்கள் பர் மந்த் வாங்கலாம். லொக்கேஷன் வந்து நீங்கள் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி போஸ்டரில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 18 வரைக்கும் டைமிங் இருக்குது உங்களுக்கு. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 42 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். தேர்வு செய்யும் முறை ரிட்டன் எக்ஸாமும் அண்ட் இன்டர்வியூ வழியாக நீங்கள் வந்து போகலாம். விண்ணப்ப கட்டணம் வந்து நோ ஃபீஸஸ் தான், எந்த ஒரு ப்ராசஸிங் ஃபீஸுமே கிடையாது, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். வாங்க நம்ம வந்து போஸ்டரில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தால அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். போஸ்டரில் அனுப்புறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, அதுக்கான அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறது அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கும். அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் நான் வந்து கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி இந்த அட்ரஸை வந்து நோட் பண்ணிக்கிங்க. தி செக்ரட்டரி ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ், நியூ டெல்லி 110001. இதுதான் வந்து உங்களுக்கு அட்ரெஸ்ஸு. இந்த அட்ரெஸ்க்கு தான் நீங்கள் வந்து போஸ்டல் பண்ணணும். உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சென்னை airport.gov.in இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அஃபிஷியல் அட்ரஸ்ஸு, வெப்சைட் அட்ரஸ்ஸு. இதுக்குள்ளார போனீங்கனாலே ஃபர்தராக என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத செக் அவுட் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்ளிகேஷனோடு சேர்த்து ஏற்கனவே நான் சொன்ன அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்டல் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. அடுத்த ஒர்க் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்தது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் ஒர்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிடிஎஸ்சி எக்ஸாம், அதாவது நீங்கள் வந்து டிப்ளமோ இல்லைனா ஐடி இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். பிஇ, பிடெக் படிச்சிருக்கிறவங்களும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எம்எஸ்சி படித்தவங்களும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு டோட்டல் ஆஃப் வேக்கண்ட் வந்து 1910 வேக்கண்ட் இருக்குது. 18,000லேருந்து 80,000 வரைக்கும் பர் மந்த் நீங்கள் வாங்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஊரில் வேணாலும் வந்து உங்களுக்கு வந்து வேக்கண்ட் எந்த ஊரில் இருக்கோ உங்களுக்கு வந்து போட்டுருவாங்க. நீங்கள் வந்து இதை ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 12 வரைக்கும் வந்து உங்களுக்கு டேட் இருக்குது, லாஸ்ட் டேட்டு. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 47 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரிட்டன் எக்ஸாமும் டைரக்ட் இன்டர்வியூஸும் இருக்கும். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 150யும் எக்ஸாமினேஷன் ஃபீஸும் ஒரு 100ம் இருக்கும். அதாவது டோட்டலாக வந்து 250 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணணும். அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு அட்ரஸ் கொடுக்குறேன். அந்த அஃபிஷியல் வெப்சைட் உள்ளார நீங்கள் போயிட்டு அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர், நெட் சென்டர் இருக்குது இல்லைங்களா, அங்கே நீங்கள் கொடுத்தா கூட அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வாங்க உங்களுக்கு அஃபிஷியல் அட்ரஸ் கொடுக்குறேன். tnpsc.gov.in ஓகேங்களா, இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ்ஸு. அடுத்த ஒர்க் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இசிஹெச்எஸ் தமிழ்நாட்டில் ஒர்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவர், லேப் அசிஸ்டண்ட், மெடிக்கல் ஆஃபீஸர், இந்த 3 கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிரைவர் கேட்டகரியில் 8th படிச்சிருந்தாலே போதும். லேப் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஃபார்ம், பிஎஸ்சி, இந்த கேட்டகரிலாம் வருது. மிக்சடாக தான் கொடுத்துருக்காங்க. இது யார் என்னென்ன கேட்டகரிக்கு சூட் ஆகுமோ அவங்கவுங்க அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். பிடிஎஸ், டிஃபார்ம், டிப்ளமோ, டிஎம்எல்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், லிட்ரேட், எம்பிபிஎஸ் ஓகேங்களா. இதெல்லாம் படிச்சிருக்கிறவங்க யாரெல்லாம் சூட்டபிளோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டல் ஆஃப் வேக்கண்ட் வந்து 77 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆஃபர் தான். நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சேல்ரி வந்து 16,000 to 1 lakh வரைக்கும் நீங்கள் வந்து பர் மந்த் வாங்கலாம். அதாவது கேட்டகரி வைஸ் உங்களுக்கு வந்து சேல்ரி இருக்கும்.
ஒர்க் வந்து நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் உங்களுக்கு போடுவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் போஸ்டலில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூலை 22 வரைக்கும் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. போஸ்டல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் அப்கமிங்கில் சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஆஃபீஸ் இன்சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்டு டிப்ளமோ ஆஃபீஸர்ஸ் வந்து ஓகே. மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் வந்து எம்டி ஆர் எம்எஸ் இன் தி ரெலவெண்ட் ஃபீல்டு. எம்டி இல்லைன்னா எம்எஸ் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த பேஜுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியான ஃபீல்டுக்கு தனித்தனி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. செக் அவுட் பண்ணிக்கோங்க. சேம் தான். இந்த பேஜெல்லாம் நல்லா நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கிங்க. நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ டோட்டலாக வேக்கன்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனால் அது தனித்தனி கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் சேலரி பேக்கேஜ் வந்து இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் இன்சார்ஜுக்கு வந்து 75,000 போட்டிருக்காங்க. மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு 1 lakh, ரேடியாலஜிஸ்ட்டுக்கு 1 lakh, கைனகாலஜிஸ்ட்டுக்கு வந்து 1 lakh. ஸோ டாக்டர்ஸ் கேட்டகரிலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh போட்டிருக்காங்க. சேம் தான். ஒரு ஃபீல்டுக்கும் ஒரு விதமான சேல்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையுமே இதை வந்து கம்ப்ளீட்டாக சேல்ரி பேக்கேஜை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்து நம்ம பார்த்துடலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டைரக்ட் இன்டர்வியூ வழியாக வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து போஸ்டரில் தான் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் வந்து நம்ம சென்ட் பண்ணணும். அஃபிஷியல் வெப்சைட் டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன். அட்ரஸ் வந்து இதில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. echs.gov.in இதுதான் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட். அடுத்தது ஒர்க் எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க. அடுத்த ஒர்க் எங்கே இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேனி சமூக நல அலுவலகத்தில் வேலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐடி அசிஸ்டண்ட், டைரக்ட் மிஷன் கோஆர்டினேட்டர். ஓகேங்களா. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி, பிஏ, பிஎஸ்டபிள்யூ இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம். இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 20,000லேருந்து அப் டு நீங்கள் 35,000 வரைக்கும் பர் மந்த் வாங்கலாம். தேனியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் போஸ்டலில் இதுக்கான வேலைகளை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா July 7, அதாவது இந்த ஜூலை ஃபஸ்ட் வீக்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் மிஷன் கோஆர்டினேட்டருக்கு பேச்சுலர் டிகிரி இன் சோஷியல் சயின்ஸ் ஆர் லைஃப் சயின்ஸ் ஆர் நியூட்ரிஷியன் ஆர் மெடிசன் ஆர் ஹெல்த் மேனேஜ்மெண்ட். அதாவது நீங்கள் பேச்சுலர் டிகிரி இந்த ஃபீல்டெலாம் முடிச்சிருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. சோஷியல் ஒர்க்கு, ரூரல் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வந்து பேசிக்காக வந்து டிகிரி முடிச்சிருக்கணும்னு கேட்குறாங்க. ஐடி அசிஸ்டண்ட்டுக்கு எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா. டிகிரியோடு சேர்ந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். டைரக்ட் இன்டர்வியூ வழியாக தான் நீங்கள் செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ தான். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்டரில் அனுப்பணும். உங்களுக்கு போஸ்டரில் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் நான் இப்போ கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், ரூம் நம்பர் 67, 3rd floor, கலெக்ட்ரேட் கேம்பஸ், தேனி. ஓகேங்களா. இதுதான் வந்து அட்ரஸ்ஸு. உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேனி.nic.in இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். இதுக்குள்ளார நீங்கள் போய்ட்டு செக் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒர்க் எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க. அடுத்தது வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் ஜாப் வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ. ஓகேங்களா. அந்த கேட்டகரிக்கு தான் ஒர்க் வந்து கேட்குறாங்க. எம்எஸ்சி, எம்இ, எம்டெக் இந்த கேட்டகரியில் நீங்கள் எதுவும் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 37,000லேருந்து 42,000 வரைக்கும் நீங்கள் பர் மந்த் வாங்கலாம். வேலை வந்து நீங்கள் வேலூர்லேயே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். July 4 தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ நீங்கள் இதை பார்த்தோன்னே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ எலிஜிபிளாக இருக்கிறவங்க யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். தேர்வு செய்முறை வந்து ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டர்வியூஸ் இருக்கும். இதுக்கான ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ தான். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஆன்லைனில் தான் இது வந்து அப்ளை பண்ணணும். அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். vit.ac.in இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா.
கண்டிப்பாக லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு ஆல் அழுத்துங்க.